எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா மந்தக்காட்டுக்கு போகிறோம். அதாவது நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற பக்கத்தில் இருக்க காட்டை மந்தக்காடுன்னு சொல்லுவோம். இது 1/2 கிலோமீட்டர் அந்த அளவுக்கு தான் இருக்கும். அங்கே தான் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். ஈவினிங் டைம் ஒரு 6 மணி மாதிரி போனோம். அதனால் வந்து இந்த மாதிரி இருக்குது. ஃபுல்லாகவே பருத்தி காடெல்லாம் விளைச்சிருக்காங்க. அப்புறம் பருத்தி போடுறவங்க போட்டிருக்காங்க. இது நம்ம காடு. பக்கத்தில் வந்து விதைச்சிருக்காங்க. சுற்றி பார்த்திங்கன்னா ஆமணக்கு போட்டிருக்காங்க. நடுவில் வந்து பருத்தி விதைக்காமல் இது வந்து நட்டு வச்சுருக்காங்க. அதனால் பார்க்குறதுக்கு லைனாக தெரியுது. இங்கேருந்து ஃபுல்லாக பாருங்கள், நடுவில் விதைச்சிருக்காங்க. அப்புறம் வந்து பருத்தியாக தான் அதிகமாக போட்டிருப்பாங்க. ஏன்னா இது பக்கத்தில் இருக்க காடுனால வேகமாக போயிட்டு வந்துடலான்ட்டு. இது வேப்ப மரம். பாப்பா வந்து பாட்டி களை எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் களை எடுக்கிறாங்க. களை குச்சி கொடுத்தவொன்னே அவங்க எப்படி எடுக்கிறாங்கன்னு பாருங்கள். நம்ம வீட்டுக்கு பின்னாடியே தான் இருக்குது. ரொம்ப தூரம் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு காட்டுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும். வீட்டுக்கு பின்னாடி பக்கத்தில் இருக்கிறதுனால இது பேர் மந்தக்காடு. மந்த தூரத்துக்கு இருக்கிறனால மந்தக்காடுன்னு சொல்லுவாங்க. எல்லாமே வேப்ப மரம் தான். அங்கிட்டு வந்து வயல்வெளியில் வந்து குதிரைவெளி இந்த மாதிரி தனித்தனியாக மல்லி இந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. நம்ம காட்டில் வந்து ஒரு 1/2 மீட்டர் அளவுக்கு பருத்தி மட்டும் போட்டிருக்கோம். ஊடு பயிர் எதுவுமே போடலை. ஏன்னா இது வந்து நட்டு பயிருங்கிறதுனால ஊடு பயிர் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அங்கே தான் போனோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் போய் ஒரு 10 நிமிஷத்துலேயே மழை மேகமாக இருந்துச்சு. இப்போ அங்கேயே இருந்தோம்னா மழையில் நனைஞ்சிருவோம்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வந்துட்டோம். வீட்டுக்கு வரப்போ பார்த்திங்கன்னா இது பேர் அதலக்காய். செடியாக பிடுங்கிட்டு வந்துட்டோம். அங்கே பிடுங்கினா மழை வந்துடும்ன்ட்டு பிடுங்கிட்டு வந்து வீட்டில் தான் பிடுங்கணும். இதுதான் அதலக்காய். இது பார்த்திங்கன்னா கடையில் வாங்கினா கிலோ 100 ரூபா 200 ரூபா அந்த ரேட்டுக்கு போகும். ஆனால் நம்ம வயல்வெளியில் இது ஈஸியாக கிடைக்கும். நல்லது உடம்புக்கு.